விஜய் தொலைக்காட்சியில் ஒரு காலத்தில் டிஆர்பியில் டாப்பில் இருந்த தொடர் தான் பாக்கியலட்சுமி. ஒரு குடும்ப தலைவியோட கதைன்னு அடைமொழியோட ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த தொடர் இப்போ தான் அதுக்கு ஏற்ற கதையில் விறுவிறுப்பாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது கதையோட ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சு அவங்கவுங்க வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கோபி ஈஸ்வரியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ராதிகா அப்புறம் அவங்க அம்மாவால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க. எழில் தான் இயக்க போகிற அடுத்த படத்துக்கான வேலையை தொடங்கிட்டாரு. பாக்கியா ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இப்போது மதுக்கடை வர இருக்கிறதால விரைவிலேயே அவர் பிரச்சனைகளை சந்திக்க இருக்காரு. விறுவிறுப்பாக தொடர் ஒளிபரப்பாயிட்டு வர திடீர்னு தொடரில் இருந்தே விலகி இருக்காரு விஷால். எழில் கதாபாத்திரம் மூலமாக மக்களை கவர்ந்தவர் தொடரில் இருந்து விலக நவீன்கிறவர் தான் இப்போ அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. இது பற்றி கோபியாக நடிக்கிற சதீஷ் சொல்லும்போது, அவர் சீரியல்லேருந்து வெளியேறதுக்கான காரணம் எனக்கு உண்மையிலேயே தெரியாது, சிறகு முளைச்சிருக்கு, பறந்து போகணும்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கு நான் தந்தையா என்ன சொல்லணும்? பத்திரமா பார்த்து வானத்தில் பறக்கணும்னு சொல்லி அனுப்ப முடியும். அதைத்தான் அவருக்கும் சொல்லியிருக்கேன். அவர் எங்கே போனாலும் நல்லபடியாக இருக்கணும், நல்ல முடிவுகளை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் யார் விஷால் இந்த கேரக்டரில் இருந்து வெளியேறினது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.